ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நானியோட ஆக்டிங்கில் தெலுங்கு பேன் இண்டியன் மூவியாக வந்திருக்கிற இட் 3 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் சைக்கோ கொலைகாரன் ஒரு 15 பேரை வந்து கொள்றான். அதுவும் எப்படின்னா வந்து தலையில தொங்க விட்டு கழுத்தறுத்து கொள்றான். இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நானிக்கு அந்த கேஸ் கொடுக்கப்படுது. அந்த நானி வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலைகாரனை கண்டுபிடிச்சானா அந்த சைக்கோ கொலைகாரன் யாரு, எதுக்காண்டி இதெல்லாம் பண்ணுறான்றது தான் மீதி கதையாக இருக்குது. இதில் வந்து நானியோட பேர் வந்து அர்ஜுன் சர்க்கார். கொடுத்ததை வந்து பக்காவாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட ரோலை அவரோட ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அவரோட ரோலுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பொண்ணுங்க கிட்டேயா இருக்கட்டும், யார்கிட்டனாலும் பேசக்கூடிய கூச்ச சுபாவம் உடையவர். அது வந்து யாராச்சும் பேசினா வந்து ஒன்று நக்கல் பண்ணி விட்ருவாரு, இல்லைன்னா முக்க பண்ணி விட்ருவாரு. அந்த மாதிரியான கேரக்டர் இவர். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து ஸ்ரீநிதி செட்டி வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்ரீநிதி செட்டி வந்து கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப லேகு அவங்க வரும்போதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே ஃபீல் ஆகலை. கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனிக்கும் ரோல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து ரத்தம் தெரிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரத்தம் தெரிச்சுட்டு தான் இருக்கும். இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுலேருந்தே அந்த இது ஸ்டார்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சில எல்லாமே ரத்தம் தெரிக்கிற சீனாக இருக்கிறதுனால சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேர் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு முக்கியமான ஒன்று வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது வந்து மிக்கி ஜே மேயர் போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. அதுதான் வந்து படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பலம் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். அது நெக்ஸ்ட் பாட்டுக்கான லீடாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஒரு ஹீரோ வருவார். அவர் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. தேட்டரில் பார்க்குறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரான்ச்சைஸின்றனால வந்து கண்டினியூஷன் கரெக்டாக மிஸ் ஆகாமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸாக இருக்கட்டும், செகண்ட் கேஸாக இருக்கட்டும், தேர்ட் கேஸாக இருக்கட்டும், அப்படியே தொடர்ந்து வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ். ஃபோர்த் கேஸ் எப்படி இருக்குன்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தத்தில் இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு. இந்த படத்தை வந்து வீக்கெண்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.